என்னங்க, தூக்கம் வரலையா? இல்ல அகிலா, தூக்கம் வரல. நீ இன்னும் தூங்கலையா? 2-3 ஃபைல்ஸ் பார்க்கணுங்க. நாளைக்கு ஆடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். நீங்க தூங்குங்க. தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணு மூண்டாலே எனக்கு ஆக்சிடென்ட் ஞாபகம் தான் வருது. இத பாருங்க, அத பத்தி எல்லாம் இப்ப யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? நல்ல ரெஸ்ட் எடுத்தாதான் ரெக்கவர் ஆக முடியும். சாரி அகிலா, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வோங்க. கஷ்டம்லாம் எதுவும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்கன்னு சொன்ன உடனே நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேங்க. அப்பதான் பட்டமா வந்து அந்த பரிகாரத்தை பத்தி சொன்னா. சரி, அங்க சும்மா உட்கார்றதுக்கு எல்லா பாரத்தையும் கடவுள் மேல போட்டுட்டு அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வரலான்னு தான் போனேன். பாத்தீங்களா என்ன ஒரு மிராக்கிள். அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே வந்து ஆதி எனக்கு போன் பண்ணா. நீங்க நல்லா ஆயிட்டீங்க, கண் முழிச்சிட்டீங்கன்னு சொன்னா. ஆனா அந்த பரிகாரம் கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் பண்ண முடியுமானே தெரியலங்க. இங்க இருந்தோ தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்காக அந்த பரிகாரத்தை முடிச்சு கொடுத்துட்டா. மகராசி நல்லா இருக்கட்டும். ஆனா தெரியுமாங்க, அந்த பொண்ணு என்கிட்ட வந்து அந்த பரிகாரத்துக்காக மாங்கல்யத்தை கையில வாங்கினால, அப்போ எனக்கு என்னமோ எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலே இல்ல. நல்ல பரிச்சயமான ஒரு முகம் மாதிரி இருந்தது. எனக்கு சொல்ல தெரியல. அவ மாங்கல்யம் கேட்ட உடனே நானும் அப்படியே கொடுத்துட்டேன். புண்ணியவதி நல்லபடியா அந்த பரிகாரத்தை முடிச்சு கொடுத்துட்டா. புத்துக்குள்ள என் மாங்கல்யத்தை அவ கையால போட்ட உடனேயே நீங்க கண்ணு முடிச்சிட்டீங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதா அகிலா? நான் கேட்டு பார்த்தேங்க. ஆனா நாங்க இந்த மடத்துல தான் இருக்கோம், எல்லாருக்கும் சேவை செய்யறதா எங்க தர்மம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டா. மத்தபடி எதுவுமே தன்னை பத்தி சொல்லிக்கல. சரி, இப்ப ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்? நீங்க ரெஸ்ட் எடுங்களேன். அகிலா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அகிலா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் பார்வதிக்கு தெரிஞ்சிருந்தா உடனே ஓடி வந்து என்ன பார்த்திருப்பால. இது என்ன கேள்வி? உங்களுக்கு தெரியாதா பார்வதி உங்க மேல எவ்வளோ உயிரா இருக்கான்னு? ஏன் அகிலா, பார்வதி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவளை பத்தி ஒன்னும் தகவல் கிடைக்கலங்க. ஏங்க, தொலைஞ்சு போனவங்கள கூட எப்படியாவது தேடி சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வேணும்னே ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்கள அவ்வளவு சீக்கிரம் நாம கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவங்க பார்வையில நம்ம எப்பவுமே இருந்துட்டு இருப்போம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி அவங்க நினைச்சாதான் வருவாங்க. பார்வதியும் அப்படிதான். எங்கேயோ இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருப்பா. ஆனா நம்ம கண் பார்வையில வரமாட்டேங்கிறா. அவளா வந்தாதான் உண்டு. ஆனா வந்துருவா. வரணும். என்னங்க இது? இதெல்லாம் உட்கார்ந்து இந்நேரத்துல பேசிட்டு இருக்கோம். நீங்க படுத்து தூங்குங்க.
நந்தினி, அந்த வேலைக்காரி சொன்ன இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா அவ சொன்ன கோரக்கண்ணன் இங்க காணுமே. எங்க போய் தேடுறது? நாம இங்க யாராவது இருந்தாலாவது விசாரிக்கலாம். அதுவும் இந்த நேரத்துல யாருமே இல்லையா ஆண்டி? அதுக்காக நம்ம என்ன திரும்பியா போக முடியும்? இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இங்க பாரு, ஃப்ரெஷ்ஷா எத்தனை பணத்தை புதைச்சு வச்சிருக்காங்க. அப்போ கண்டிப்பா இங்க ஒரு வெட்டியா இருந்துதானே ஆகணும். பார்க்கலாம், பார்த்து விசாரிச்சுட்டு போலாம். ஆண்டவா, இருட்டுல எவனாவது வந்தா கூட தெரியாது போல இருக்கே. ஆண்டி, அங்க ஒருத்தன் வரான் பாருங்க, அவன்கிட்ட கேளுங்க. கரெக்ட். இரு, அவனே இங்கதான் வர மாதிரி இருக்கு. வரட்டும், விசாரிப்போம். கருமு கருமு. என்ன கோரக்கண்ணனை தேடி வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன கோரக்கண்ணனை தானே தேடி வந்திருக்கீங்க? ஆமா நந்தினி, அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? அந்த கோரம் இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. என்னது கோரமா? கோரக்கண்ணனை தான் சுருக்கமா கோரன்னு சொன்னேன். நல்லா சொன்ன சுருக்கமா. இவங்களுக்கு நிக் நேம் வேற. ஆளை பாரு. எழுந்து மேல வந்துட்டா என்ன பண்றது? வாங்க வாங்க. வரம் போயா. என்னமோ மகாபலிபுரத்தை சுத்தி காட்டுற மாதிரி போய்கிட்டு இருக்கான் பாரு. இப்படியே போங்க, அவர் அங்கதான் இருப்பாரு. எங்க யாரையும் காணோம். எங்க யார்? ஐயோ, நந்தினி, எங்க நம்ம கூட வந்த ஆளை காணோம். ஆண்டி, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான், வாங்க போய் பார்க்கலாம். நந்தினி, அந்த ஆளுதான் கோரக்கண்ணன் போல இருக்கு. வா போலாம். வாங்க போ. ஜெய் காளி, ஓம் காளி, ஜெய் காளி, ஓம் காளி. உட்காருங்க. உட்காரு, சுடுகாட்டுல உட்காரு. என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கீங்க? நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். எனக்கு இருக்கிற ஒரே எதிரி அந்த அகிலாண்டேஸ்வரி. அவங்கள ஒழிச்சு கட்டணும். அதனால உனக்கு என்ன லாபம்? எங்க நாகபுரி வம்சத்துக்கும் ஆதிக்கடவுர் பரம்பரைக்கும் ஜென்ம பகை இருக்கு. எங்க தாத்தா காலத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நாகபுரி வம்சம் ஆதிக்கடவுர் பரம்பரை கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கும். அகிலாண்டேஸ்வரிய மட்டும் ஒழிச்சு கட்டிட்டா அதுக்கப்புறம் நான் தான் நம்பர் 1. உங்களுக்கு ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு 2வது மருமகளா வாழ வந்து 25 வருஷமா இந்த குடும்பத்துல எந்த அதிகாரமும் இல்லாம இருக்கு. அதிகாரமுள்ள பவர்ஃபுல்லான நம்பர் 1 இடத்துக்கு நான் வரணும். சரி, இப்ப என்ன பிரச்சனை அத சொல்லுங்க. அகிலாண்டேஸ்வரிய ஒழிச்சு கட்ட இது வரைக்கும் நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். ஆனா ஒரு முயற்சியில கூட எங்களால ஜெயிக்க முடியல. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒண்ணு நடந்து அதுல இருந்து அகிலாண்டேஸ்வரி தப்பிச்சிடுறா. ஆமா, அகிலா எப்படி இது எல்லாத்துல இருந்து தப்பிக்கிறா? யார் அவளுக்கு உதவி பண்றாங்க? உதவி பண்றாங்களா இல்ல நாங்க அப்படி நினைச்சுக்கிறோமா? இது எல்லாத்துக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும்.
அந்த அகிலாண்டேஸ்வரிய காப்பாத்துற சக்தி எதுன்னு கண்டுபிடிப்போ. ஓம் காளி பத்ரகாளி ஓ. ஓம் நமோ பகவதே. ஆகாச வழி அண்டங்களுக்கு பச்சியே வாக. நந்தினி, ஓம் காளி நமோ காளி. ஓம் நமோ பகவதியே. என்ன இந்த ஆளு இன்னமும் ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி பறவையை இப்படி ஆபரேட் பண்றான்? போய் வந்த காரியம் என்னாச்சு பற்றியே? அறிந்தது, தெரிந்தது, புரிந்தது, உணர்ந்தது அத்தனையும் விரைந்து எனக்கு சொல்லு. ஐயோ, ஆண்டி என்ன பண்றீங்க? எங்க அந்த பறவை கிட்ட அகிலாண்டேஸ்வரிக்கு உதவி பண்றது யாருன்னு தெரிஞ்சுக்க கேட்டு அனுப்புனீங்களே, அது கேட்டுட்டு வந்து சொல்லுச்சிங்களா? இப்படி சிரிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, யார் அந்த சக்தி? அதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா, என்ன வேணா கேளுங்க. உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறோம்? கேளுங்க. உங்களுடைய எதிரி அகிலாண்டேஸ்வரி வீட்டில இருந்து சமீபத்துல முக்கியமான ஆள், மகளோ மருமகளோ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். உண்டா இல்லையா? ஆமா, அகிலாவோட மூத்த மருமகன் சொல்லிக்கிற பார்வதி வீட்டை விட்டு போயிட்டா. அவதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனையா வந்து நிக்கிறா. என்ன சொல்றீங்க? அகிலாண்டேஸ்வரிக்கு இப்போ நவகிரக தோஷம் போயிட்டு இருக்கு. அவளோட கட்டம் இப்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு. கிரக தோஷத்தினால அகிலாண்டேஸ்வரி பல இன்னல்களுக்கு ஆளாக போறான். அதான பார்த்தேன். எப்பவுமே ஒரு அடி வாங்கினதும் திருப்பி அடிக்கிற அகிலா அடி மேல அடி வாங்குறப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. இதான் விஷயமா? அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்போதான் எனக்கு தெரியுது. இத நான் சும்மா விட மாட்டேன். என்னதான் அகிலாண்டேஸ்வரியோட கட்டம் மோசமா இருந்தாலும் பார்வதி சாதாரணமான பொண்ணு கிடையாது. தெய்வாம்சம் நிறைஞ்ச பொண்ணு. தெய்வம் அவளுக்கு துணையா இருக்கு. பிரத்யங்கரா தேவி அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவளை அரவணைச்சு பாதுகாத்துட்டு இருக்கு. அகிலாண்டேஸ்வரிய போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற நவகிரக தோஷத்துக்கான பரிகாரத்தை அந்த அம்மன் தான் பார்வதிக்கு எடுத்து சொல்லி அது ஒண்ணு ஒன்னா நிறைவேற்றி முடிக்க கூட இருந்து உதவி பண்ணிட்டு இருக்கு. பார்வதி பண்ற பரிகாரத்தினாலதான் தோஷத்தினாலையும்
உங்களாலையும் அந்த அகிலாண்டேஸ்வரிய ஒண்ணும் பண்ண முடியல. அப்படின்னா இந்த நிலைமையில கூட அகிலாண்டேஸ்வரியை எங்களால பழிவாங்க முடியாதுன்னு சொல்றீங்களா? முடியும். பார்வதி பண்ற பரிகாரத்தை தடுத்து நிறுத்திட்டா அகிலாண்டேஸ்வரி பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி மாறிடுவா. பல்ல புடுங்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்க எது செஞ்சாலும் எந்த தடங்களும் வராது. நீங்க தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். பார்வதியை பரிகாரம் பண்ண விடாம எப்படி தடுக்கிறது? அத நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. என்ன நந்தினி நீ? அந்த அகிலாவை அடியோட சாய்க்கிறதுக்கு நமக்கு 3 வாய்ப்பு கிடைச்சது. அந்த 3 வாய்ப்புலயும் ஒண்ணும் பண்ண முடியாம நிக்கிறத பார்த்தா வெக்கமா இருக்கு. ஆண்டி, இன்னும் 6 வாய்ப்பு இருக்குல்ல. காலநிலை அகிலாவுக்கு பாதகமாவும் நமக்கு சாதகமாவும் ஆக்க போகுது. 6 வாய்ப்புல நம்ம ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம அந்த அகிலாவை நம்ம மண்ணோட மண்ணாக்கிடலாம். நீங்க அகிலாண்டேஸ்வரிய பழிவாங்கணுங்கிற முயற்சி விதியோட விளையாடுற விளையாட்டு. இது புலிவால புடிச்ச கதை தான். இதுல இறங்குறதா முடிவு பண்ணிட்டா நீங்க கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஒருவேளை நாங்க ஜெயிக்கலன்னா? ஆண்டி, பாசிட்டிவா யோசிங்க. நம்ம எதுக்காக தோக்க போறோம்? இருக்கட்டும் நந்தினி, அதனால என்ன? ஆப்ஷன் என்னன்னு நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது தானே? நீங்க சொல்லுங்க, ஒருவேளை நாங்க ஜெயிக்கலன்னா என்ன ஆகும்? அகிலாண்டேஸ்வரி விதிய நீங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஒண்ணு இந்த தோஷத்துல அகிலாண்டேஸ்வரி பாதிக்கப்படணும், இல்லன்னா இந்த தோஷத்தை பயன்படுத்த நினைக்கிற உங்களையே அது திருப்பி அடிச்சிடும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சேதம் இருக்கும். அப்படியெல்லாம் நடக்காது. நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். அந்த அகிலாவை அழிச்சிட்டு தான் எனக்கு மறு வேலையே. அதுக்கு ஆரம்பமா அந்த பார்வதி இருக்கிற இடத்துக்கே போய் முதல்ல நான் அவளை தூக்குறேன்.